Hi, welcome to அடடடடா அசத்தல் சமையல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்கும் கூட. ஸோ நம்ம வந்து பீட்சா வாங்குகிறோம், ஆர்டர் பண்ணி வாங்குகிறோன்னா கண்டிப்பாக இது வாங்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கார்லிக் பிரெட். ஸோ இந்த கார்லிக் பிரெட் எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வீட்டில் எப்படி 2 நிமிஷத்தில் நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட நார்மல் சாண்ட்விச் ப்ரெட்டில் வந்து டாமினோஸில் கிடைக்கிற சூப்பரான கார்லிக் பிரெட் அதே டேஸ்ட்டோடு எப்படி நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக 2 நிமிஷத்தில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்லிக் பிரெட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சீஸி கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்கு மெயினாக வந்து நம்மளுக்கு ப்ரெட்டு தேவை. நான் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு நார்மலாக வந்து சாண்ட்விச் ப்ரெட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சீஸ் வேணும். நான் வந்து இன்றைக்கி ப்ராசஸ்டு சீஸ் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மொசரெல்லா சீஸ் அந்த மாதிரி எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி துருக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சீசன்டு ஆரிகானோ, நீங்கள் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ நம்ம வந்து கார்லிக் பிரெட் ஸ்டிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயில் வந்து ஆரிகானோவையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஆரிகானோ போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, இது வந்து உங்களுக்கு காரமாக வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சம் காரமாக வேணும்னா இதை கம்மியாக போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெண்ணெய் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம வெண்ணெயில் வந்து ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். இதுதான் வந்து இதுக்கு நிஜமாக ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகிறது கார்லிக் பிரெட்காக. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பூண்டு போட போகிறோம். ஒரு 4-5 பல் பூண்டை வந்து நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் நிறைய ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போதே வந்து நல்ல ஸ்மெல் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து உரமாக வச்சிடலாம். இப்போ இந்த பேன் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பட்டரில் வந்து ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ரெட் எடுத்துகிட்டு இதில் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுலேயும் நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்ணெய் மிக்சரை வந்துட்டு நம்ம தடவிடலாம். இப்போ வந்து பேன் வந்து சூடாயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பக்கத்தை அதாவது நம்ம வந்து வெண்ணெய் தடவி இருக்க பக்கம் வந்து கீழே இருக்க மாதிரி இதை வந்து பேனில் வச்சிடணும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து வைக்க போகிறோம். இதை வந்து இந்த ப்ரெட் மேலே வச்சிடணும். வச்சுட்டு
இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஸ்லைஸ் வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் தடவின பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி வச்சுட்டு இதை வந்து நல்லா இப்படி வச்சிடணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நல்லா 2 பக்கமும் டோஸ்ட் ஆகணும். நம்மளோட சீஸும் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அது கருகி போகாது. ஆனால் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெட்டில் கிடைக்கும். சீஸும் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இதை வந்து நம்ம லைட்டாக மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஹீட்டில் வந்து சீஸும் நல்லா மெல்ட் ஆகும். இதை மூடி இருக்கட்டும். ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த சைடும். ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகணும். நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து இது ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இந்த ப்ரௌன் நல்ல கலர் வந்துருச்சு. அந்த சைடும் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம சீஸும் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆயிடுச்சு. இங்கே உங்களுக்கு தெரியும். நல்ல கலர் வந்துருச்சு நம்மளுக்கு ப்ரெட்டுக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடட அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.